ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 2026 இந்த மாதத்துக்கான யூடியூப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்லேருந்து வந்து சேர்ந்துருச்சு. நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். இதில் உங்களுக்கு வந்த மெயிலில் வந்து 15 நாள் வரை நீங்கள் வெயிட் பண்ணணும். 15 நாளுக்குள்ளே வரலன்னா நீங்கள் போய் பேங்க்கில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்த மெயிலில் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் 15 நாள் ஆகுமா அது மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் ஆகாதுங்க. எனக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துடுச்சு. நமக்கு நேற்று வந்து சென்ட் பண்ணாங்க. இன்றைக்கி 1 மணிக்கெலாம் வந்துடுச்சு. நேற்று 2 மணிக்கு தான் வந்து மெயில் வந்துருச்சு. காசு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 மணிக்குள்ள வந்துடுச்சு. 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் வந்து சேர்ந்துருச்சு. எப்பவுமே வந்து ரெகுலராக பேமெண்ட் எடுக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. மாதம் மாதம் கரெக்டாக வந்துடும். ஆனால் புதுசாக பேமெண்ட் எடுக்கிறீங்க பாருங்கள், உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கரெக்டாக பேமெண்ட் வந்து சேரணும்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறம் டேட் வந்து எப்படி கவுண்ட் பண்ணணும், எந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட் கரெக்டாக வந்து சேரும், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த மாதம் தான் நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி பேமெண்ட் எடுக்கிறீங்க, அப்படி இல்லைனா இந்த மாதம் பேமெண்ட் உங்களுக்கு இன்னும் வந்து சேரலைன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதம் பேமெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் $100 மேலே ரீச் ஆகிருக்கோ உங்களுக்கு தான் வந்து இந்த மாதம் பேமெண்ட் வந்து அனுப்புவாங்க. உங்களுக்கு தான் பேமெண்ட் வந்து சேரும். ஓகேங்களா? யூடியூப் வந்து டெய்லி வந்து பேமெண்ட்டை வந்து யூடியூப்லேருந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிற பைசா எல்லாத்தையுமே ஆட்சன்ஸில் எப்போ அனுப்புவாங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே தான் அனுப்புவாங்க ஒவ்வொரு மாதமும். நீங்கள் 10ஆம் தேதியெலாம் கவுண்ட் வைக்காதீங்க, 14ஆம் தேதி கவுண்ட் வச்சுங்க. ஒவ்வொரு மாதமும் 14ஆம் தேதி உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் யாருக்கெல்லாம் வந்து $100 மேலே ரீச் ஆகிருக்கோ, மினிமம் 100 தொட்டிருக்கணும். ஓகேங்களா? $100 மேலே ரீச் ஆகிருக்கோ அவங்களுக்கு தான் பேமெண்ட் வந்து சேரும். இல்லைனா வராது. அடுத்த மாதம் தான் வரும். அதனால ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் $100 ரீச் ஆயிருந்தால் உங்களுக்கு வந்து 21ஆம் தேதி இல்லைனா 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. கூகுள் ஆட்சன்ஸ்ன்னு போட்டு செக் யுவர் ரீசன்ட் பேமெண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மெயில் வந்து எந்த மெயில் ஐடிக்கு வரும்னா, நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிற அந்த மெயில் ஐடிக்கு வரும். யூடியூப் சேனல் வச்சிருக்க மெயில் ஐடிக்கு வராது. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிற மெயில் ஐடிக்கு வரும். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு பப்ளிஷர் ஐடிலாம் போட்டு இந்த மாதத்துக்கான பேமெண்ட் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து 15 நாளுக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். சப்போஸ் 15 நாளுக்குள்ளே வரலன்னா நீங்கள் போய் பேங்க்கில் போய் கேளுங்கன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் 15 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. 15 நாளுக்கு அப்புறமும் வந்து உங்களுக்கு வரலாம் மட்டும்தான் நீங்கள் போய் பேங்க்கில் கேட்கணும். அதுக்கு முன்னாடி போய் கேட்கக்கூடாது. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எத்தனை நாளுக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்து சேரும் அதை பார்க்கலாம். இதில் வந்து 15 ஒர்க்கிங் டேஸ்ன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் 15 ஒர்க்கிங் டேஸ்ன்னு எல்லா நாளையும் கவுண்ட் பண்ணக்கூடாதுங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். ஒர்க்கிங் டேஸ்னால் என்னென்னா, பேங்க்கு வேலை செய்கிற நாள் தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? எல்லா பேங்க்கும் சண்டே வந்து கண்டிப்பாக லீவாக இருக்கும். கவர்மெண்ட் ஹாலிடே லீவாக இருக்கும். ஓகேங்களா? சில பேங்க்கில் வந்து சாட்டர்டேவும் லீவாக இருக்கும், இல்லை ஆஃப் டே தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நீங்கள் சாட்டர்டே சண்டேயும் கவுண்ட்டில் எடுக்கவும் கூடாது. ஓகேங்களா? அடுத்து வந்து கவர்மெண்ட் ஹாலிடே லீவ் நாள் ஏதாவது வருதுன்னா அதையும் வந்து கவுண்ட் வந்து எடுக்கக்கூடாது. எதனாலனா அன்றைக்கி பேங்க் வந்து லீவாக இருக்கும். அதனால் வந்து பேங்க் வேலை செய்கிற நாள் மட்டும்தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். அது எல்லாமே 15 நாள் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதம் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும், எத்தனை நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலன்னா போய் பேங்க்கில் கேட்கணுன்றதை நான் சொல்கிறேன். அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதம் உங்களுக்கு பேமெண்ட் வந்து 22ஆம் தேதிக்குள்ளே சென்ட் பண்ணிட்டோன்னு மெயில் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் 23ஆம் தேதியை டே 1ஆ கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து 24, 25, 26 3 நாளுமே லீவ். ஓகேங்களா? அதனால் அது வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. அதாவது சாட்டர்டே சண்டே நான் சேர்க்காம சொல்கிறேன். உங்கள் பேங்க் வந்து சாட்டர்டே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதையும் கவுண்ட் எடுத்துங்க. ஓகேங்களா? அப்போ 27 வந்து 2, 28 வந்து 3, 29 4, 30 வந்து 5. ஓகேங்களா? அடுத்து பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 6, 3ஆம் தேதி 7, 4ஆம் தேதி 8, 5ஆம் தேதி 9, 6ஆம் தேதி 10, 9ஆம் தேதி 11, 10ஆம் தேதி 12, 11ஆம் தேதி 13, 12ஆம் தேதி 14, 13ஆம் தேதி 15. அப்போ பிப்ரவரி 13ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இவங்க கவுண்ட் பிரகாரம் சொல்கிற அந்த 15 நாள். இதுவரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. 13ஆம் தேதி வரை வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேங்க்கில் போய் கேட்கணும். அது வரையும் பேங்க்கில் போய் கேட்கக்கூடாது. ஓகேங்களா? என்ன ப்ரோ இவ்வளோ நாள் ஆகுமா ப்ரோ பேமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளாக ஆகாதுங்க. மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். 7 நாளுக்குள்ளேயே பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சப்போஸ் வரலன்னா நீங்கள் உடனே பேங்க்கில் போய் கேட்காதீங்க. 15 நாள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 15 நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் வரலாம் மட்டும் போய் பேங்க்குக்கு கேளுங்க. எதனால் 15 நாள் கழிச்சு கேட்க சொல்கிறாங்கன்னா, அவங்க பக்கம் ஏதாவது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் வந்து சேர்ந்துருச்சு, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 15 நாளுங்க. அது நடுவில் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் யூடியூப் சரி செஞ்சு உங்களுக்கு 15 நாளுக்குள்ளே கரெக்டாக அனுப்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து இதுக்கு நடுவில் வந்து பேமெண்ட் வந்து ஏன் வரல போய் பேங்க்கை கேட்கக்கூடாதுல்ல. ஏன்னா யூடியூப் சம்மந்தம் தான் அங்கே பிரச்சனை வந்திருக்கு. யூடியூப் சைடில் தான் அங்கே பிரச்சனை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேங்க்கில் பிரச்சனை நினச்சிட்டு ஏன் வரலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க 15 நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் சென்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வரலன்னா அப்புறம் தான் நீங்கள் பேங்க்கை போய் கேட்கணுன்றாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வரலன்னா தான் பேங்க்கை போய் கேட்கணும். அதுக்கு முன்னாடி போய் கேட்கக்கூடாது.
அதுக்கப்புறம் சில டைம் வந்து பேங்க்கே வந்து உங்கள் பேமெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. அது யாரா இருக்கலாம்? என்னென்ன காரணத்துக்கு அத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து மினிமம் பேலன்ஸ் நீங்க மெயின்டெயின் பண்ணலன்னா, உங்க பேமெண்ட் வந்து அவங்க வந்து போட மாட்டாங்க. ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. அடுத்து அக்கவுண்ட் டீஆக்டிவேட் ஆயிட்டா, அதையும் வந்து பேமெண்ட் வந்து போட மாட்டாங்க. அக்கவுண்ட்ல பேலன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு பேமெண்ட் வந்தாலும் அது அப்படியே தான் நிக்கும். ஓகேங்களா? அடுத்து நீங்க பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணும்போது ஸ்விஃப்ட் கோடு கேட்டிருப்பாங்க. நீங்க ஸ்விஃப்ட் கோட்லாம் வந்து தப்பா குடுத்துருந்தீங்கன்னா, அப்பயும் வந்து பேமெண்ட் வந்து சேராது உங்களுக்கு. அது வந்து அப்படியே நிக்கும். இந்த 3 ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்தாலும், உங்களுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வராம ஹோல்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது யூடியூப் சம்மந்தமா ஃபால்ட் கிடையாதுங்க. அவங்க பேமெண்ட் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பேங்க் சம்மந்தமா உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த 3 பிரச்சனையும். அதனால கரெக்ட்டா மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணணும். அக்கவுண்ட் ஆக்டிவா வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கோடுலாம் ஸ்விஃப்ட் கோட்லாம் கரெக்ட்டா குடுத்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் வந்து சேர்ந்துருங்க. என்ன இருந்தாலும் 15 நாள் வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் வரலன்னா, அதுக்கப்புறம் போய் பேங்க்ல போய் கேளுங்க. நீங்க பேங்க்ல போய் என்னன்னு கேட்கணும்னா, நான் இந்த பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். எனக்கு வந்து யுனைட்டட் ஸ்டேட்லேருந்து காசு வந்து அனுப்பிச்சாங்க. ஆனா எனக்கு இன்னும் வந்து சேரல. ஹோல்டு ஏதாவது ஆயிருக்கான்னு பாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க என்ன பிரச்சனைன்னு. இது வந்து 15 நாளுக்கு அப்புறம் போய் நீங்க கேட்டா தான் அவங்க சார்பா கரெக்ட்டா சொல்லுவாங்க பதில். ஓகேங்களா? நீங்க 15 நாளுக்கு முன்னாடி போய் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் அது என்னன்னு தெரியாம போயிருக்கும். ஏன்னா காசு அங்க வந்திருக்காது. ஓகேங்களா? யூடியூப் சார்பா கூட எதனா ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க பேமெண்ட் வராதப்போ அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இல்லன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பயம் வந்துரும். ஓகேங்களா? அதனால 15 நாள் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறமும் காசு வரலாம் மட்டும் தான் பேங்க்ல போய் கேட்கணும். ஆனா அதே சமயம் வந்து நீங்க மினிமம் பேலன்ஸ், அக்கவுண்ட் ஆக்டிவா வச்சிருக்கணும். இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு பேமெண்ட் வந்துரும் 15 நாளுக்குள்ளேயே. சப்போஸ் உங்களுக்கு 15 நாள் கழிச்சும் வரலன்னா, போய் பேங்க்ல நான் சொன்ன மாரி கேட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு பேமெண்ட் வந்துடுச்சா? இல்லையா? அத பத்தின கருத்த கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும் அது கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் குடுத்துருக்கேன். அதிலயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.